ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் டாஸ்க். அப்பா காலையிலேருந்து டாஸ்க் எதுவும் இல்லை. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருக்குது. ஏன் ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸு லூப்புன்னு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டையே வந்து ஒரு கலகலன்னு வச்சுருக்கலாம். எதுவுமே பண்ணவே இல்லை. இவங்களும் நல்லா அரட்டை அடிச்சுட்டு இப்போ வந்து இந்த ப்ரொமோஷன் திரும்பவும் பார்த்தீங்களா ப்ரொவிஷன் டாஸ்க் வந்து விளாண்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு என்எஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆள் வந்து கம்மியாக தானே இருக்காங்க. அதனால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு அவர் வந்து வரிகள் சொல்லுவார், சுருதியே இல்லாமல் அதை வச்சு, அதுவும் நடுவில் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு பாட்டை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் டஃப்பானது தான். ஃபஸ்ட்டு போய் மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, ஜாக்லின், பவித்ரா, அருண், ரயான், இது மாதிரி எல்லாருமே வந்து செம்மையாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில பேர் செம்ம கோல். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபக், முத்துக்குமரன்லாம் கோல், சரியான கோல். அதுக்கப்புறம் சௌந்தர்யாலாம் ஈஸியான பாட்டு. எல்லாம் அங்கேருந்து வேறு கையை வேறு காமிக்கிறாங்க, செய்கலாம் பண்ணாங்க. அப்பயும் என்னத்தை சொல்ல, சௌந்தர்யா ஜாலியான டாஸ்க்கையும் கோல் விட்றாங்க, முக்கியமான டாஸ்க்கையும் கோல் விட்றாங்க. ஆனால் ஓட்டு வருது. சரிப்பா, இந்த பொண்ணு நல்லா இருந்தால் சரி தான். சரி, இந்த மாதிரி தான் வந்து விளையாண்டு கடைசியில் எப்படியோ வந்து 7,000 ரூபா வந்து சம்பாரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க செஞ்ச புளிக்குழம்பு வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு இதை செஞ்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பொழுது. ஆனால் அவங்களுக்குலாம் முதல் பிக் பாஸ் தெரியாதே. ஓ சரி, அதையும் கதையாக தான் விட்டுருப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யாவோட ஒரு சில ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அவங்க அப்படியே பதறாங்க. 9 வாட்டி சொன்னாங்க. ஏன்ப்பா அவங்க ஒன்றும் பேசவே இல்லை. எப்போ அவங்க முதல் உங்களுக்கு தெரியுமா, அவங்க எவ்வளோ க்யூட்டான அழகானவங்க தெரியுமா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. சரி என்னன்னு சொல்லியா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அது வந்துட்டு ரொம்ப அழகானவங்க, ரொம்ப திறமையானவங்க. சரியா, அதெல்லாம் விடுங்க. பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படி கேட்டால் அவங்க அதான் இதே மாதிரி சொல்லிகிட்டே வந்து ஓடிட்டு போகிறாங்க. சரி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு தீபக் இந்த பக்கம் முத்துக்குமரன் கிட்ட ஒரு ரொமான்ஸ் சார் பண்ணுறாரு. என்னையா நடக்குது அப்படின்னா அவர் ஏதோ பாட்டை வந்து கேட்குறாரு. என்ன பாட்டுனே அப்படின்னா கிட்டே போய் கணத்தில் முத்தம் கொடுத்துட்டாரு. அண்ணே பாட்டை சொல்லுண்ணே அப்படின்றதுக்கப்புறம் பாட்டை சொல்லிட்டு திரும்ப முத்தம் கொடுக்க போகிறாரு. என்னையா நடக்குது? அந்த அளவுக்கு முத்தம் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? ஒன்றும் புரியலையப்பா. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் 8 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 வாரம் தான் இருக்குது. இதில் இது வரைக்கும் ஒரு சூப்பரான விளையாட்டை கொடுக்குறது இவங்க தாங்க. அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.